உலகெங்கிலும் வாழும் மீனராசினியர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? பொதுவா இந்த 2026 அப்படிங்கிறது பொண்ணுலையும் பொருளிலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மை மீனராசி கொடுக்க போகுதுன்னு சொன்னா எதுலையுமே மிகையாகாதுங்க. ஏன்னா இந்த 7.5 பிடியில ஜென்மச்சனியின் பிடியில இருக்கிறீங்க. மெயின் அதான் பிரச்சனை. அது வந்து இந்த 2026 கன்னியூ பட் என்னன்னா 4 இருக்கக்கூடிய குரு 5 மே மாசத்துக்கு அப்புறம் போறாரு. நம்ம மே மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சந்திச்சாலும் கூட மேக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க, சில ஆதரவுகள் கிடைக்க, வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும். உங்களை வீட்லயே உங்களை நம்புவாங்க. வீட்டு லெவலில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்க, ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு விவாகரத்து வரைக்கும் போய் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு வம்பு வழக்குன்னு சொல்லி சொத்து நாள் பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ராப்ளங்கள் கம்மியாறதே பார்க்கலாம். ஒரு சிலருக்கு காதல் திருமணம், காதல் வைபவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கண்டிப்பா இந்த 2025 விட 26 உங்களுக்கு சாதகமான வருடமா இருக்கும். இதை பத்தி கவலைப்படாதீங்க.